ஹாய் ஹலோ வெல்கம் பேக் நண்பா. வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் புகழ் ஜென்சி ரைடர். நீ டேட் பார்த்தீங்கன்னா 12 ஆகஸ்ட். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:30. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 34 ஆர்டர் ஓட்டிருக்கேன். இப்போ லாஸ்ட் ஆர்டர் இதோட சேர்த்து 35 ஆர்டரு. ஒன்றுமே தெரியலையே எப்பா. 35 ஆர்டர் இன்னைக்கு, 35 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட்டட். இதாங்க என்னோட அதிகபட்ச ஆர்டர் ஒரு நாளைக்கு. இதுக்கு முன்னாடி 34 தான் அதிகமாக ஓட்டினது. இது 35 இன்றைக்கி அதிகம். இன்றைக்கி தான் போன ஆர்டருக்கு முந்தின ஆர்டர் மல்டி ஆர்டர் வந்துச்சு. பேக் ஆர்டரு, அந்த கூலிங்கான ப்ராடக்ட் பொருளாக வச்சு அந்த பேக் ஆர்டர் வரும். அந்த பேக் எடுத்துகிட்டு வந்து திரும்பி ஸ்டோரில் கொடுக்கணும், இல்லை ஃபைன் போட்டுருவாங்க. டைம் ஆயிடுச்சுன்னா இல்லை அடுத்த நாள் கொடுக்கக்கூடாது. அதை எடுத்து வந்து திரும்பி கொடுத்தேன். திரும்பி இப்போ ஸ்கேன் பண்ணுறேன், திரும்பி மல்டி ஆர்டர், திரும்பி பேக் ஆர்டரு. ஐயோ சாமிங்களா, அதையும் திரும்பி போய் கொடுத்துட்டு வந்துட்டு சார்ஜ் வேறு 21 தான் இருக்குது. நான் வேறு பயந்துட்டேன், திரும்பி அது மாதிரி போட்டுறாங்கடா, திரும்பி போய் கொடுத்துட்டு வந்தால் நல்லா சார்ஜ் இருக்காதா அப்படின்ட்டு. கரெக்டாக இங்கே ஒரு இடத்துல பிஜியில் போட்டாங்க. அப்படியே போயிட்டுருக்கேன். 2 நாளாக வந்து காலைல ஏஞ்சானே சம்பவம் ஆச்சுல. இன்றைக்கி வந்து காலைல ஏஞ்சானே சம்பவம் ஆகல, ஆனால் காலைல மொதல் ஆர்டர் சம்பவம் ஆயிடுச்சு. நான் சொல்கிறேன் அது என்ன ஆச்சுன்னு. இந்த ஆர்டரை கொடுத்துட்டு சொல்கிறாங்க. பக்கத்தில் வந்துட்டேன். இப்படியே போனாங்க, லெஃப்டில் ஒரு பிஜி வரும், அங்கே தான் அந்த ஆர்டரு. ஆனால் இன்றைக்கி ஒரு நல்ல விஷயமா நடந்துச்சு, கெட்ட விஷயமா நடந்துச்சு நண்பா. ஆனால் அந்த நல்ல விஷயம் எனக்கு ரொம்ப நல்ல விஷயம். நான் அது என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அது அன்எக்ஸ்பெக்டடாக நடந்துச்சா இல்லை என்னன்னு தெரியல, ஆனால் எனக்கு அது ஒரு பாசிட்டிவாக தான் தோணுச்சு. நான் சொல்கிறேன் அது என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு. இங்கே லெஃப்டில் ஒரு பிஜி வரும், அங்கே தான் ஆர்டர் போட்டிருக்காங்க. சிகரெட்டு, மால்போரோ சிகரெட்டு, அப்புறம் ஸ்நாக்ஸு. நாங்களும் ஒரு காலத்தில் ஹாஸ்டல் படிக்கிறப்போ ஆர்டர்லாம் போட்டுருந்தோம் இந்த மாதிரி தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பாக்கெட்டு ஃபுல்லாக ஸ்நாக்ஸு. நைட்டு 1 மணிக்கு ஸ்நாக்ஸ் ஆர்டர் போடுவோம் ஜெப்டோவில், அந்த மாதிரி ஹாஸ்டலில் இருக்கப்போ. இப்போ நானும் அதில் ஒருத்தனாக இருக்கேன். சரி இருங்க நண்பா, நான் கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. நான் சொன்னல நண்பா, இன்றைக்கி பேடாக ஒன்று நடந்துச்சு, ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பேடாக நான் அந்த சொல்கிறேன் பாருங்கள். ஆனால் குட்டாக நான் அந்த சத்தியமாக சொல்கிறேன், அன்எக்ஸ்பெக்டடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பேடாக நான் அந்த ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இன்றைக்கி மொதல் ஆர்டரு மல்டி ஆர்டரு. ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. அந்த அப்பார்ட்மெண்ட் உள்ள வந்து வண்டி அலோவ் பண்ண மாட்டாங்க. அது வந்து லாஸ்ட்டு பிளாக் உள்ளே போய் அந்த போய் குத்துறதுக்கு எப்படி பார்த்தாலும் 10 நிமிஷம் மேலே ஆகிடும். 2வது ஆர்டர் ஒரு பிஜி, இந்த ரோட்டில் போகிறேன், இந்த இடத்துல தான் ஒரு பிஜி. அந்த ஆர்டரை கொடுத்துட்டு 2வது ஆர்டரை போய் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணுறேன் அந்த ப்ரோக்கு, கேரளாவில். அந்த ஒரு கேரளா போலக்குது. ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி ப்ரோ ஆர்டர் வந்துருக்குன்னு. காலையே எடுக்கல. ஒரு 4-5 டைம் பண்ணுறேன் ஃபோனு, காலையே எடுக்கல. எனக்கு அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசுனதுக்கு தான் தெரியுது அவன் வேணுனே தான் கால் எடுக்கலன்னு சொல்லிட்டு. நான் ஒரு 4-5 டைம் கால் பண்ணேன். வெயில் வேற, ஒரு 12 மணி இருக்கும் மதியானம். அப்போ தான் வந்தேனே வெயில். நான் ஒரு 10 டைம் கால் பண்ணியிருப்பேன், எடுக்கவே இல்லை. அப்புறம் அவனா வேணுமே தான் எடுக்கல. எனக்கு எப்போ தான் தெரியுதுன்னா அதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் லொக்கேஷன் தப்பாக போட்டிருந்தான். நான் வந்து கேட்டேன் கரெக்டாக, இதுவா அதுவா ப்ரோ, 2 பிஜி அதே மாதிரியே ஒரே மாதிரி சேமாக இருக்கும், அதுவா அப்புறம் கேட்டேன். அவன் வேணுமே அதுன்ட்டு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் திரும்பி ஃபோன் பண்ணி இதுதான் ப்ரோ அப்படின்னா. நான் எதுவுமே டென்ஷன் ஆகலை. ப்ரோ நான் அங்கே போயிட்டேன், நீ முன்னாடி சொல்லி வேணாமா, நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன். அவன் கத்த ஆரம்பிச்சிட்டான். நான் எப்போ சொன்னேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்த ஆரம்பிச்சிட்டான். ப்ரோ இது வந்து ரெக்கார்ட் ஆகும், நான் இப்போ எடுத்து காமிக்கிட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன், திரும்பி அவன் லொக்கேஷனுக்கே வந்துட்டேன். அவன் என்ன சொன்னான், நீங்கள் டிலே ஆகிட்டீங்க, நான் வெளியே வர முடியாது, நீ உள்ளே வந்து கொடுங்க அப்படின்னா. கொடுங்க வாங்க அப்படிலாம் சொல்லவே இல்லை, வா போ அப்படி தான் சொன்னான். சரி நானும் பொறுத்துக்கிட்டேன். உள்ளே போய் கொடுக்குறது எனக்கு பிரச்சனையே இல்லை, என் வேலைங்க அது. அப்பார்ட்மெண்ட்லாம் போட்டாங்கன்னா அப்பார்ட்மெண்ட் மேலே போய் கொடுக்கணும். உள்ளே போய் அவங்க இப்போ மேலே வீட்டில் ஆர்டர் போட்டாங்கன்னா சைன் ஃபார் வர சொன்னால் சைன் ஃபார் போய் கொடுத்து தான் ஆகணும். அதெல்லாம் என் வேலை, அதை நான் பார்த்துக்கவே மாட்டேன். உள்ளே போனேன், நேராக உள்ளே போயிட்டு அட்ரஸை செக் பண்ணு ப்ரோ அப்படின்னேன். அவன் அட்ரஸை செக் பண்ணிட்டு ஐ ஹேவ் நோ இஷ்யூஸ் ப்ரோ அப்படின்னு ஒரு மாதிரி அதையும் திமிராக தான் சொன்னான். நான் சொன்னேன் ஐ ஹேவ் இஷ்யூஸ் ப்ரோ அப்படின்ட்டு என் கையில் இருந்த ஆர்டர் அப்படி கீழே இப்படி போட்டேன். அவன் கையில் கொடுக்கல, அவனும் அதை எடுக்கல குனிஞ்சு. நான் கீழே போட்டேன் அந்த ஆர்டரை. கொஞ்ச நேரம் எனக்கும் அவனுக்கும் வாக்குவாதம். அவன் என்னை விட்டுருந்தான், அவனை அடிச்சிருப்பான். நான் எவ்வளோ பொறுமையாக இருக்க முடியுமோ அவ்வளோ பொறுமையாக இருந்தேன். விட்டுருந்தான் அவனை அடிச்சிருப்பேன். அந்த பிஜி செக்யூரிட்டி ஒருத்தர் வந்தார். அவர் வந்துட்டு தம்பி போங்கப்பா தம்பி அப்படின்ட்டு 2 பேர் பிரித்து விட்டான். அதுக்கப்புறம் நான் வெளியே போய் வண்டி எடுத்துட்டு இருக்கேன். அந்த செக்யூரிட்டி வந்துட்டு நான் அவன் பேசலாம் கேட்டு தான்ப்பா இருந்தேன், அவன்லாம் அப்படி தான்ப்பா, அவன் என்கிட்டயே ஒரு மாதிரி தான் பேசினிருப்பான், அவனை நான் பார்த்தா வச்சிருக்கேன் அப்படின்னு என்கிட்ட வந்து சொன்னார்.
நான் சொன்னேன் சரி உடனே அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு வந்துட்டேன். அந்த ஆடு காலைல ஒன்று அப்படி ஆனது எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாகவே, இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி பேடாகவே போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு நல்ல விஷயம், சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு ஆச்சு. என்ன ஆச்சுன்னா, அது ஆனதுக்கப்புறம் எனக்கு செம்ம பாசிட்டிவ் வைப் ஆயிடுச்சு. என்னை எல்லாமே வந்து பாசிட்டிவாக நடக்கிற மாதிரியே ஒரு இதாகிடுச்சு. காலைல எப்பயும் போல் குளிச்சுட்டு நான் எப்போனா வாரத்துக்கு 2 டைமாச்சும் கோயிலுக்கு போயிடுவேன். எங்கள் ஏரியாவிலே ஒரு கோயில் இருக்குது. அது வந்து அங்கே சிவன் கோயில் தான் அது. ஆனால் அந்த சிவன் கோயிலில் ஹனுமான், எல்லா முருகர், விநாயகர், ஐயப்பர், அதுக்கப்புறம் நரசிம்மர், எல்லா சாமியாக இருப்பாங்க. எப்பயுமே அங்கே போயிட்டு எல்லாரையும் கும்பிட்டு தான் வருவேன். ஒரு வாரத்துக்கு ஒரு 2-3 டைம் கண்டிப்பாக போயிடுவேன். இன்றைக்கி அதே மாதிரி காலைல போனேன். ஏன்னா 2 நாளாக சரியாக போகல, உங்களுக்கே தெரியல. நேற்றுனா சரியாக போகலன்னு உங்களுக்கே தெரியும். சரி இன்றைக்காச்சும் நல்லா போகணும் அப்படின்ட்டு அந்த கோயிலுக்கு போனேன். போயிட்டு வெளியே வரும்போது ஒரு அக்கா, அந்த அக்காக்காக நான் காசு தரல. என்கிட்ட 20 ரூபா தான் இருந்துச்சு. 50 ரூபா இருந்துச்சு, 30 ரூபாய் தான் சாப்பிட்டேன். காசு இல்லைன்னு சொல்லிட்டு அக்கௌண்ட்டில் சுத்தமாக காசு இல்லை. 20 ரூபாய் தான் இருந்துச்சு. அதுக்கு நீ நைட்டு தானே காசு வரும், எனக்கு வெனஸ்டே நைட்டு தானே காசு வரும். என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை. கையில் 50 ரூபா இருந்துச்சு, அக்கௌண்ட்டில் 20 ரூபாய் தான் இருந்துச்சு. அந்த 50 ரூபாயில் 30 ரூபாய்க்கு மட்டும் சப்பாத்தி சாப்பிட்டு 2 சப்பாத்தி சாப்பிட்டு மீதி 20 ரூபா வச்சுட்டு தான் கோயிலுக்கு போனேன். சாப்பிட்டு தான் கோயிலுக்கு போனேன். அந்த 20 ரூபா வந்து வெளியே வரும்போது ஒரு அக்கா கையில் குழந்தைய வச்சுட்டு குழந்தை சாப்பிடலங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் காசு கேட்டுருந்தாங்க. நான் உள்ளே போகும்போதே பார்த்தேன். வெளியே வரும்போது அந்த ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும், அந்த பக்கம் போகும்போது அப்படி போகிற வழியில் வெளியே பார்த்துட்டே போகலாம். அவங்க நின்று நடந்து அந்த குழந்தைய வச்சுட்டு எல்லாத்தையும் கேட்டுக்கிறாங்க. ஒருத்தவரும் அவங்க கண்டுக்கவே இல்லை. எனக்கு அப்பவே தோணிச்சு போய் கொடுத்துட்டு போகலாம் அப்படின்ட்டு, கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தோணுச்சு. அப்படியே கரெக்டாக விநாயகர் இல்லை முருகரா, கரெக்டாக முருகர் சிலை அந்த அவர் எதிர்க்க உட்காந்துருந்தாங்க. அங்கே போய் 20 ரூபா கொடுத்துட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் சாயந்தரம் ஒரு 6 மணி இருக்கும். இது உண்மையாக அன்எக்ஸ்பெக்டட் நண்பா. உண்மையாகவே எனக்கு ஒரு செம்ம பாசிட்டிவ் வைப் ஆச்சு. என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு 6 மணி இருக்கும், எனக்கு செம்ம பசி. மதியானம் ஒரு டீ தான் குடித்தேன். ஒரு 3 மணிக்கு ஒரு டீ மட்டும்தான் குடித்தேன். டீயும் ஒரே ஒரு வடை சாப்பிட்டேன், அவ்வளோதான். ஒரு 6 மணி இருக்கும், எனக்கு செம்ம பசி. இன்னும் வேறு சம்பளமும் போடல. 6 மணிக்கு போட்டு இருந்தாச்சும் ஏன்னா பானிபூரி காளான் ஏன்னா சாப்பிட்டு வயிற்று வைப்பலாம். சம்பளமும் போடல. ஒரு கோயிலில் ஒரு ஆர்டர் வந்துச்சு. அந்த விநாயகர் கோயில், அசென்சர் கம்பெனி ஒன்று இருக்குது, அது பக்கத்துலேயே ஒரு விநாயகர் கோயில். அப்படியே அந்த அசென்சர் கம்பெனி பக்கத்துலேயே இருக்கும். அப்படியே அந்த ரோட்லேருந்து பார்த்தாலே உள்ள பிள்ளையார் தெரிவார். அங்கே வந்து ஆர்டர் ஒரு ஐயர் தான் போட்டிருந்தாரு. வெளியே போய் நின்னேன், பிள்ளையாரை பார்த்தேன். அந்த ஐயர் வந்தார். அந்த ஆர்டரை வாங்கிட்டு எனக்கு 100 ரூபாய் டிப்ஸ் கொடுத்தாரு. சத்தியமாங்க என்னால் வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியல. எனக்கு லைட்டாக அழுகவே வந்துச்சு. ஸ்ட்ரெயிட்டாக அவர் அந்த 100 ரூபாய் டிப்ஸு கொடுத்தானே, நான் ஸ்ட்ரெயிட்டாக பிள்ளையாரை பார்க்குறேன். உள்ளே இருந்தார், பார்க்குறேன். உண்மையாகவேங்க செம்ம காற்று, அப்படியே சில்லுன்னு ஒரு காற்று. உள்ளே இருக்க மண்ணிலாம் அடிக்குது காற்றுலே தானா. எனக்கு அப்போ அந்த ஃபீலிங் எப்படி இருந்திருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸ்டார்டிங்கில் சொன்னலாங்க, இந்த கேமரா மாட்டின்னு சுற்றுறது எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது அப்படின்ட்டு. அதெல்லாம் இல்லவே இல்லை. நான் உண்மையாகவே காலைல ஆனால் அந்த குழந்தைக்காக மட்டும்தான் அவங்களுக்கு காசு தந்தேன். சரிக்கா, எனக்கு அந்த மாதிரி குழந்தைங்களாம் பார்த்தாலே சின்ன வயசுலேருந்தே இந்த எங்கள் அப்பாலாம் வந்து ஆற்றுனாங்க. எங்கள் ஊரில் ஆற்றுனாலும் நடக்கும், அப்போ கூப்பிட்டு போவார். அப்போல்லாம் வந்து இந்த சின்ன குழந்தை, நானே அப்போ சின்ன பையனாக தான் இருப்பேன். எங்கள் அப்பா நான் சின்ன வயசு இருக்கும்போது தவறிட்டார். நானே அப்போ சின்ன பையனாக தான் இருந்தேன். இந்த ஷார்ட்டால் அடிச்சுப்பாங்களா, அவங்களாச்சும் காசு கேட்பாங்களே, அப்போ அவங்க அடிச்சுப்பாங்க. சின்ன குழந்தையும் வேணுமே வந்து மேலெல்லாம் ஒரு மாதிரி ரத்த கரையா என்னன்னு தெரியல, ஆனால் இருக்கும். அவங்க ஏமாத்துறாங்களோ இல்லையோங்க, ஆனால் அவங்க ஏமாத்தினாலும் தப்பு இல்லை. அவங்க ஒரு வேளை சாப்பாட்டுக்கு வந்து நமக்குலாம் ஒரு வேளை சாப்பாடு கிடையாது ஈஸியாக இருக்குது. ஆனால் அவங்க அந்த ஒரு வேளை சாப்பாட்டுக்காக அவ்வளோ பண்ணாதான் அவங்களுக்கு அந்த ஒரு வேளை சாப்பாடு கிடைக்கும். நான்லாம் இந்த மாதிரி எங்கள் அம்மா பூ வாங்கினார் சொல்லுவாங்க. பூலாம் வாங்க போனால் வந்து வெளியே இந்த பஸ் ஸ்டாண்டில் போய் வாங்க போனோன்னா அவங்க கேட்குறதோட எப்பவுமே 10 ரூபா எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துட்டு வருவாங்க. இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா கொடுத்து வருவாங்க, நல்லது தான். ஏன்னா நிறைய டைம் வந்து பூலாம் வாங்க போகும்போது அந்த அக்கா எனக்கு ரோஜா பூலாம் கொடுத்து அனுப்புவாங்க. ரோஜா பூ அப்படின்னு எக்ஸ்ட்ரா கொடுத்து அனுப்புவாங்க. அவங்கக்கிட்டலாம் வந்து நம்ம இந்த ரோடு வெண்டாஸ் கிட்டலாம் வந்து பேரமே பேசக்கூடாதுங்க. அவங்க அந்த 10 ரூபா 20 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு விற்றாலும் அந்த அவங்க 10 ரூபா 20 ரூபா அவங்க பசிக்கு தான். ஆனால் நிறைய பேர் எங்கள் ஊர்லேயே பார்த்துருக்கேன். இந்த மார்க்கெட்டில் விற்பாங்க. அங்கேருந்து வாங்கிட்டு வந்து நிறையா லேடிஸ்லாம் வந்து இந்த அன்னக்கூடை மேலே தலையில் அன்னக்கூடைனா ஒரு குண்டா மாதிரி இருக்கும், அதில் வச்சுட்டு விற்பாங்க. அவங்க கிட்ட போய் மார்க்கெட்டில் விற்கிற அதே அவங்க வந்து காலைல குளிர் வெயில் மழைன்னு பார்க்காம காலைல 5 மணிலேருந்தே நடப்பாங்க. 5 மணிலேருந்து ஒரு 9 மணி நேரம் நடப்பாங்க. அவங்க கிட்ட போய் மனசாட்சி இல்லாமல் நிறைய பேர் வந்து மார்க்கெட்டில் விற்கிற அதே ரேட்டுக்கு இப்படி கேட்பாங்க.
அவங்களும் டெய்லி கஸ்டமராக இருந்ததுனா சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க வேறு வழி இல்லாமல். அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. இப்போ காலைல கூட அந்த சின்ன குழந்தைக்காக தான் கொடுத்தேன். அந்த சின்ன குழந்தைலாம் என்ன பண்ணுச்சு பாவம். பணம் இல்லாமல் பிறந்துட்டாலே இப்படி தான் போல். சும்மாலாம் சொல்லுங்க. நிறையா படத்துலலாம் இந்த தோழா படத்துலேயே, தோழா படமாக ஒரு கார்த்தி தோழா படம் தான் நினைக்கிறேன். கார்த்தி அவர் சொல்லுவார், பிறந்தா பணக்காரனா பிறக்கணும், இந்த ஏழையெல்லாம் பிறக்கவே கூடாது. அது உண்மையாகவே உண்மைதாங்க. நான்லாம் ஈசிஆர் வில்லாலாம் நிறையா ஆர்டர் கொடுக்க போவேன்ல, அங்கே அந்த ஈசிஆரில் நிறையா அந்த ஓனர்லாம் வந்து, அந்த வில்லாவோட ஓனர்லாம் வந்து அந்த வேலை செய்கிறவங்கள அப்படியே அடிமை மாதிரி ஒரு மாதிரி நடத்துவாங்க. நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். ஒரு டைம்லாம் வந்து அதை நல்லா கண்கூட பார்த்தேன். ஒருத்தர் வந்து அப்படியே மேலே உக்காந்துட்டு, ஏய் இன்னும் ஒருத்தன் ஆர்டர் வந்து இதுன்னு தெரியாதா அப்படின்னு ஒரு மாதிரி கத்துனான் அவங்க வேலை செய்கிறவங்ககிட்ட. அந்த வேலை செய்கிற பாவம் வயசானவர் முடியாமல் நடந்து வந்தார். அவ்வளோ பெரிய ரெண்டு பொருள் கொடுத்தேன். நானா இன்னும் ஞாபகம், நான் போய் கொஞ்சம் மேலே படிக்கட்டில் வச்சேன், இருங்க அப்படி நான் வைக்கிறேன் அப்படின்ட்டு. பணம் இல்லாமல் பிறண்டா கடைசி வரையும் அடிமையாக தான் வாழணும் போல. நண்பா ஒன்று சொல்கிறேன் நண்பா, நம்ம ஒரு வேளை ஏழையாக பிறண்டா நம்ம அப்பா அம்மாவை ப்ளேம் பண்ணக்கூடாது. நம்ம இறங்கி நம்ம பசங்க வந்து நம்மளை ப்ளேம் பண்ணாத மாதிரி நடந்துக்கணும், அவ்வளோதான். எப்பவுமே எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துக்கோங்க, பாசிட்டிவாக இருங்க. டோன்ட் பி அஃப்ரைட், நெவர் லூஸ் ஹோப், கீப் கோயிங், போய்கிட்டே இருங்க. சரி ஓகே நண்பா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கு, என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு, என் வீடியோ லைக் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே என்னோட பிக் தேங்க்ஸ் நண்பா. தேங்க்யூ ஸோ மச். கான்ஃபிடெண்ட்டாக இருப்போம், கான்ஃபிடெண்ட்டாக இருப்பேன், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திப்போம் நண்பா. நம்ம அண்ணன் சொன்ன அந்த வார்த்தை என்றைக்குமே மறக்கூடாது, கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். எந்த விஷயமா இருந்தாலும் கான்ஃபிடெண்ட்டாக மேனிஃபெஸ்ட் பண்ணால் எந்த விஷயமா இருந்தாலும் நடக்கும். சரி ஓகே நண்பா, நான் நாளைக்கு கண்டினியூ பண்ணுறேன்.